காலையில் எழுந்திரிச்சதும் குட் மார்னிங் சொல்லுவாங்கன்னு பார்த்தாச்சுன்னா இப்போ எல்லாம் கண்மணி குட் மார்னிங் சொல்கிறதே கிடையாதுங்க. அதுவும் நான் சொன்னால் சுத்தமாக சொல்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரங்களை கண்டா அப்படி ஒரு சர்க்கஸ் போடுவா பாருங்கள், சைக்கிள் ராணி மாதிரி. அப்படியே கண்மணியை கொஞ்சிறதுக்கு எப்படியெல்லாம் வாயில் பேர் வருதோ அந்த மாதிரிலாம் அப்பப்போ கொஞ்சிக்கிட்டே இருப்பேங்க. சரியா, அப்படியே வீட்டுக்காரங்க கடைக்கு காலையில் கிளம்பிட்டாங்க. சரி, எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகிறீங்க, எங்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி கேட்க அவங்களுக்கும் சொல்லிட்டு கடைக்கு போயாச்சுங்க. அப்புறம் வழக்கமாக மோட்ரு போட்ட உடனே இண்டெக்ஸ் நிறையிற வரைக்கும் வீடை சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருப்பா கண்மணி. ஆனால் தண்ணி வெளியில் வர ஆரம்பித்ததும் அப்படி ஒரு சவுண்டு போடுவா பாருங்க. வீடே 2000 அந்த அளவுக்கு சவுண்டு போடுவான். தண்ணி வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அப்படியே நான் சந்தெல்லாம் கழுவி விட்ருவேன், ஓகேவா. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தாச்சுன்னா இங்கே பாருங்கள், கண்மணிக்கு என்னைக்கு பூனைக்குட்டி வெளியில் வந்தாங்களோ அன்னையிலேருந்து இதுதான் வேலைங்க. பெட்டில் ஒழுங்காக படுக்கிறதே கிடையாது. எந்த நேரமும் இதில் நின்றுக்கிட்டு பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லும் பெயிண்டே போயிடுச்சு. கையை வச்சு எப்பவும் செவுத்தில் கையை வச்சு பரன்னு பரண்டிக்கிட்டே இருக்கிறா. அது எதனாலன்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுவீங்களா? எப்போ பார்த்தாலும் அந்த கையை வச்சு செவுத்தெல்லாம் பரண்டி அவ்வளோ சுண்ணாம்பும் பெய்யாச்சு பாருங்கள். வீடே பார்க்குறதுக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஆனால் ப்ரூனும் இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. கண்மணி மட்டும்தான் அந்த வேலையை பார்க்குறது. அப்படியே மீன் கொண்டு வந்துட்டாங்க. என்ன மீன் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் தான். வாங்கினது 100 ரூபாய்க்கு அதில் 50 ரூபா மீன் பூனைக்குட்டிக்கே போட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து ஒரு சவுண்டு. யார் தெரியுமா? எங்கள் ஆஷா. சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே மீனை கொண்டுட்டு கறி வச்சு குழம்பு வைக்க